எச்ச பொறிக்கு நாய், பரதேசி பிச்சைக்கார நாய், தெரு பொறிக்கு தள்ளவாரி நாய், செருப்பாலே அடிக்கணும் உன்னையெல்லாம். நீ உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது? வணக்கம், இது திராவிடம் பேசு. நான் சிவாசடையன். அந்த தற்குறி வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி என்னது தமிழக வெற்றி கழக அந்த கட்சி தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை தான் திட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பைசா ஊழல் செய்யவே மாட்டோம், ஊழல் செய்யவே மாட்டோம், ஊழல் செய்யவே மாட்டோம், ஊழல் செஞ்சால் எங்களை தூக்கில் போடுங்க, மூஞ்சில் ஆசிட் ஊற்றுங்க, செருப்படுத்து அடிங்க, சாணியை கரைச்சி ஊற்றுங்க, அப்படியெல்லாம் மேடையில் அந்த நாய் போய் வக்கனையாக பேசுகிறான் எல்லா பக்கமும். இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை இந்த மொன்ன நாய், இந்த பிச்சைக்காரன், இந்த எச்சக்கலை பரதேசி நாய், இவன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு. 1,50,00,000 வருமான வரித்துறை அபராதம் விதிச்சிருக்கு. அபராதம் விதிச்சுட்டா முடிஞ்சுது. அந்த குற்றம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. வருமான வரித்துறை அபராதம் விதிச்சிருக்கு. ஏன்னா இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் திமுக எங்களை பழி வாங்குது, டிஎம்கே எங்களை பழி வாங்குது அப்படிம்பானுங்க. இந்த கீழே இருக்கிற அந்த அணில் குஞ்சுங்க எல்லாத்துக்கும் அவங்க புரிதலுக்காக தான் சொல்கிறேன். புலிங்கிற ஒரு படத்தில் நடித்ததில் 15 கோடி ரூபாய் வந்த வருமானத்தை இந்த அரசுக்கிட்ட மறைச்சிருக்கான் அந்த அயோக்கிய பையன். யார்? இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்னு சொல்லப்படக்கூடிய அந்த பரதேசி நாய். இவன் சொல்கிறான் திமுக ஊழல் கட்சிங்கிறான், திமுகவுடைய ஆட்சியை அகற்றணுங்கிறான், மன்னர் ஆட்சிங்கிறான், குடும்ப ஆட்சிங்கிறான். இந்த பரதேசி நாயை எல்லாமே காரி துப்பிட்டாங்க, செருப்பெடுத்தும் அடிச்சிட்டாங்க. ஏண்டா நீயே வாரிசு அரசியல் தான் பண்ணிகிட்ருக்க. உங்கள் அம்மா பாடகி, உங்கள் அப்பன் இயக்குனர், நீ நடிகர், இப்போ உங்கள் பையனை அடுத்து இயக்குனராக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிற. அப்போ இதெல்லாம் வாரிசு அரசியலில் வராதா? இதெல்லாம் ஊழல் பண்ணவே மாட்டான், ஊழல் பண்ணவே மாட்டான். ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு காருக்கு வரி கட்டாமல் ஓட்டின நாய் நீ, மானங்கட்ட நாய். ஊழல் பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு ஏதாவது துளியாத அருகதை இருக்கா? ஊழல் பற்றி நீ பேசலாமா? நீ யோக்கியமாக இருடா. உன்னோட முதுகை ஒழுங்காக கழுகு. இன்னும் வேறு மாதிரி சொல்லுவேன், சங்கடமாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு. என்ன உனக்கு என்ன தகுதி இருக்குது திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு? திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? திமுக ஊழல் கட்சி அப்படிங்கிறியே. நீ சரியான நேர்மையுள்ள ஆண்மகனாக இருந்தால் திமுக மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எடுத்து வை. இல்லை இதுக்கு முன்னே திமுக ஊழல் செஞ்சு தண்டிக்கப்பட்ட வரலாறு தான் இருக்கா? ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க ஊழல் பண்ணாங்க, ஊழல் பண்ணதுக்கு தண்டனை பெற்றாங்க. இது போன பதிவில் நம்ம பேசிட்டோம். தண்டனை பெற்றிருக்கிறாங்க. பரப்பன அக்கரகார சிறைச்சாலையில் போய் ஜெயிலில் இருந்திருக்காங்க, தண்டனை பெற்று ஜெயிலில் இருந்திருக்காங்க, ஊதுபத்தி உருட்டினாங்க. இந்த வரலாறு எல்லாமே தெரியும். ஆனால் அதை பற்றி நீ வாயை திறக்கவே மாட்டேன். ஏன்னா வாயை திறந்தால் வாயை உடச்சிருவானுங்க. அதிமுக காரணங்க வாயை உடச்சிருவானுங்க, அது உனக்கு தெரியும். காட்டு மிராண்டி பயிலுவோம் அவனுங்களாம். திமுக மாதிரி நாகரிகமாகலாம் உங்கள்கிட்ட பதில் பேச மாட்டானுங்க. உன்னையெல்லாம் நாங்கள் ஒரு ஆளாகவே மதிக்கலடா. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ கூட ஏன் நம்ம போட்டு பேசுகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் பண்ணிடுச்சு, நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே ஊழல் பண்ணியிருக்கேடா பரதேசி நாயி. வரி ஏய்ப்பு செஞ்சுருக்க, வரி ஏய்ப்பு. மக்களுக்கு போக வேண்டியது தானே. நீ ஒரு முறையாக நீ வரி கட்டியிருந்தனா அந்த பணம் மக்களுக்கு தானே போய் சேரும், மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு தானே போய் சேரும். அப்போ மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாமல் என்ன இந்த பொது சமூகத்தை ஏமாற்றிட்டு, இந்த அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு நீ எல்லாம் ஊழல் பற்றி பேசுகிறவங்க என்னடா தகுதி இருக்குது? பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேளு. பொதுவெளியில் இந்த மக்கள்கிட்ட ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு, நீ ப்ரெஸ்ஸை கண்டாலே ஓடிடுவ. நீ ஒரு அரங்கத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு, என்ன ஸ்டாலின் அங்கிள் இந்த பிள்ளைக்கா வேலையெல்லாம் ஆளுங்கிட்ட காட்டுறா, இந்த பொது சமூகத்திட்ட காட்டாத. நீ மானமுள்ளவனாக இருந்தால், நேர்மை உள்ளவனாக இருந்தால், உண்மையாலுமே இந்த மக்களை நீ மதிக்கிற, நான் அதுக்காக தான் அரசியலுக்கு வந்தேன், இந்த மக்களுக்கு நல்ல செய்ய தான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னவனாக இருந்தால் பகிரங்கமாக பொதுவெளியில் மன்னிப்பு கேளு. ஆமாங்க, இது மாதிரி புலி படத்தில் 15 கோடி சம்பளத்தை நான் கணக்கு காட்டாமல் விட்டுட்டேன், அதுக்காக வருமான வரித்துறை எனக்கு 1,50,00,000 அபராதம் விதிச்சிருக்கு, நான் அந்த அபராதத்தை ஒழுங்காக கட்டிடுறேன், இனிமேல் நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஆனால் இது வரைக்கும் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிக்கோங்கன்னு நேர்மையாக கேட்டுரு. நீ சரியான ஒரு ஆண்மகனாக இருந்தா, சரியான ஆண்மை உள்ளவனாக இருந்தா, நேர்மை உள்ளவனாக இருந்தா, ஒழுக்கமானவனாக இருந்தா பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேளு. இல்லைன்னா உன்னை பார்க்குற பக்கம்லாம் இந்த மக்கள் இனி காரி காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் திமுகவுக்கு பிடுங்கிறத விட்டுட்டு
உன் சைடில் நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணு. திமுக ஊழல் கட்சி, திமுக எதிர்க்க தான் வந்தேன், வேறு எதுவுமே கிடையாது. நேரடியாக திமுக வரதை எடுத்து வாயில் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உனக்கு? ஏண்டா மானம் கெட்டவனே, பரதேசி நாய், துளியும் நேர்மையற்ற, ஒழுக்கமற்ற, நாணயமற்ற நாய் நீ எல்லாம் வந்து திமுகவை வந்து ஊழல் கட்சின்னு பேசுகிற. திமுக காரனுடைய உழைப்புக்கு, கடைக்கோடி தொண்டனுடைய உழைப்புக்கு கெண்டக்கால் மசருக்கு சமமாவியா நீ? பொதுவெளியில் பேசும்போது எவனோ ஒருத்தன் சீட்டு எழுதி கொடுக்குறான், அந்த சீட்டை பார்த்துட்டு பேசுகிறோம். நம்ம மேலே இருக்கிற ஒரு கிரேஸில் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் யாரும் வந்து தெரியாது. ஒரு ரசிகன் செத்து போனால் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், கரூரில் 41 பேர் செத்து போனால் போக மாட்டேன், விக்கிரவாண்டில் செத்து போனால் போக மாட்டேன், மதுரையில் செத்து போனால் போக மாட்டேன், எதுக்குமே போகாத நீ திருச்சாவூட்டு கல்யாணத்துக்கு போக தெரியுது. அங்கே போய் நக்கிற, ஐ மீன் திருச்சாவூட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிற, முத்தம் கொடுக்குற. ஆனால் இங்கே உனக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்க்க வக்கு இல்லாத நாய் நீ வந்து ஊழல் பற்றி, அரசியல் பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, நேர்மையை பற்றி பேசுகிற. மறுபடியும் ஒரு முறை காரி துப்பினார் மானங்கட்ட நாய். திராவிடம் பேசு.